பிரைஸ் தி லார்ட். அதாவது உங்களுக்கு மொத்தம் எத்தனை நண்பர்கள் இருப்பாங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு அதிகம் பேர் இருப்பாங்களா? ஒரு 20 பேர் இருப்பாங்களா? ஒரு 30 பேர் இருப்பாங்களா? இல்லை ஒரு 5 பேர் இருப்பாங்களா? நம்மளுடைய நண்பர்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க அப்படின்னு நம்மளை எடுத்து யோசிச்சு பார்த்தோன்னா ஒரு லிஸ்ட் இருக்கும். நம்ம ஒரு ஆபத்து நேரத்தில் போய் நிற்கும் போது எத்தனை நண்பர்கள் நம்ம பக்கம் நிற்கிறாங்க, நம்மளுக்கு கை கொடுக்குறாங்க, நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது பார்க்கும்போது எந்த இடத்துல உதவிக்காரம் நீட்டப்படுது, அதாவது நம்ம கஷ்ட காலத்தில் உதவிக்காரம் எந்த அளவுக்கு நீட்டப்படுது அப்படின்னு பார்க்கும்பொழுது தான் ஒரு உண்மையான நட்பு அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிய வரும். கரெக்டு தானேங்க? ஸோ அந்த மாதிரி தான் நம்ம எந்த ஒரு காரியத்திலையுமே நம்ம ஒரு விஷயத்தை நம்ம செய்ய போகிறோம் அப்படின்னா அந்த இடத்துல ஒரு உண்மையான நம்ம மேலே இருக்கக்கூடிய அக்கறை அப்படிங்கிறது, நம்மளை சுற்றி இருக்கிறவங்க நம்ம மேலே எப்படி அக்கறை இருக்கிறாங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிய வந்துடும். அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நம்மளுக்கு யாருமே உதவி செய்யலை, நம்ம ரொம்ப ஒரு கஷ்டமான காலத்தில் நம்மளை என்ன பண்ணுறாங்கன்னா பேசிட்டு போயிடுறாங்களே தவிர யாருமே நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணல அப்படின்னா அவ்வளோதான் நம்மளை சுற்றி இருக்கிறவங்க அப்படிங்கிறது நம்ம ரியலைஸ் ஆகிக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காகவே நம்மளுக்கு ஒரு சில பிரச்சனைகள் அடிக்கடி ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். நம்மளை சுற்றி இருக்கிறவங்க எப்படிப்பட்டவங்க, எப்படிப்பட்ட சூழ்நிலையில நம்ம இருந்துகிட்டு இருக்கோம் அப்படின்னு நம்மளை காட்டுறதுக்காகவே ஆண்டவர் நம்மளுக்கு என்ன பண்ணுவார்னா ஒரு சூழ்நிலையை கிரியேட் பண்ணி கொடுப்பார். ஸோ அந்த மாதிரி நேரங்களில் நம்ம சுற்றி இருக்கிறவங்களை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு அமையும். ஸோ அந்த மாதிரி நேரங்களில் நம்ம என்ன பண்ணிக்கணும் அப்படின்னு பார்த்தோன்னா ஆண்டவர்கிட்ட போய் நம்ம அடைக்கலம் ஆகிடணும். அவர்கிட்ட போய் நம்ம என்ன ஆயிடணும்னா போய் மன்றிட்டு அவர்கிட்ட போய் நம்ம கேட்க ஆரம்பிச்சிடணுமே தவிர யாரையுமே நம்ம எதிர்பார்க்க கூடாது. ஸோ ஆண்டவர் நம்மளுக்கு என்ன பண்ணுவார்னா தக்க கூலியை என்ன பண்ணுவார்னா உரிய நேரத்தில் கொடுப்பார். ஸோ இன்னைக்கு நம்மளுக்கு வசனம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓசியா புத்தகத்தில் அதிகாரம் 10 12வது வசனம், நீங்கள் நீதிக்கென்று விதை விதையுங்கள், தயவு கொத்தாய் அறுப்பு அருங்கள், உங்கள் தரிசு நிலத்தை பண்படுத்துங்கள், கர்த்தர் உங்கள் மேல் நீதியை வர்ஷிக்க பண்ணும் மட்டும் அவரை தேட காலமாய் இருக்கிறது. அதாவது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு நீதிக்குன்னு விதை விதையுங்கள். நம்ம என்ன பண்ணணும்னா விதைச்சுக்கிட்டே இருக்கணும். ஓகேங்களா? நம்ம எப்பயும் நீதிமானா நம்ம இருக்கிறதுக்கு முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கணும். ஸோ நம்மளுக்கு தயவு கொத்தாய், நம்மளுக்கு ஆசீர்வாதம் கொத்தாய் அறுப்பு அருங்கள். ஸோ நம்ம எந்த அளவுக்கு நம்ம நல்ல நேர்மையாக நடந்துக்கிறோமோ அந்த அளவுக்கான ஒரு பலன் நம்மளுக்கு என்ன ஆகிட்டுனா கிடைச்சிக்கிட்டு இருக்கோம். உங்கள் தரிசு நிலத்தை பண்படுத்துங்கள். நம்மளுடைய தரிசு நிலங்கிறது நம்மளுடைய மனசு தான், நம்மளுடைய அழுக்கு தான். அழுக்குகள் எல்லாத்தையுமே நீக்கி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு நல்ல ஒரு நிலமா மாற்றத்துக்கு முயற்சி எடுத்துக்கிட்டே இருக்கணும். கர்த்தர் உங்கள் மேல் நீதியை வரிசைக்கு பண்ணும் மட்டும் அவரை தேட காலமா இருக்கிறது. ஸோ நம்ம கர்த்தர் நம்மளுக்கு உதவி பண்ற வரைக்கும் நம்ம கைவிடாம நம்ம என்ன பண்ணணும், பண்ணிக்கிட்டே இருக்கணும். நம்ம விஷயத்தை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருந்தோம்னா கண்டிப்பாக ஒரு மாற்றம் நம்மளுடைய வாழ்க்கையில் ஏற்படும். ஆமென்.